Hi everyone, welcome to my channel. நம்ம இப்போ silk thread bangles எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு காலண்டர் அட்டை எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் silk thread green and sandal color ரெண்டு கலர் mix பண்ணி எடுத்துர்க்கேன். சென்டர்ல greenும் ரெண்டு சைடும் sandal வர மாதிரி ஒரு 30 தடவை இந்த மாதிரி சுத்தி எடுத்துக்கணும். நம்ம காலண்டர் அட்டை இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அதனால அதை யூஸ் பண்ணேன். அப்புறம் அந்த ஃபுல் நூலை இழுத்து பிடிச்சி வச்சிட்டு நம்ம கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சிக்காகக்கூடாதுன்னு அங்கங்கே தனித்தனியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி சாண்டலுக்கும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பின்ன நம்ம வந்து பேங்கிள்ஸ் எடுத்துட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணி அந்த சில்க் த்ரெட் அப்படி ஒட்டி வச்சுட்டு அதை டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி சுற்றணும். ஒவ்வொரு தடவை சுற்றி வரும்போது விரலை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும். ஏன்னா அது பிரிஞ்சு வந்துடக்கூடாது. அதனால் இல்லாட்டி க்ளூ அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சுற்ற ஆரம்பிக்கலாம். இப்படி ஃபுல்லாக அந்த நூலை நல்லா பரத்தி வச்சு அப்படி சுற்றிட்டே வரணும். அதோட நம்ம கையை எடுத்துடக்கூடாது. எடுத்துகிட்டு அப்படி பிரிஞ்சு வந்துடும். ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கம் போட்டு ஒட்டி விட்டுறலாம். இதுக்கப்புறம் நான் ஐ ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதில் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஒயிட் ஸ்டோன், குட்டி ஒயிட் ஸ்டோன் இருந்துச்சு. அதையும் எடுத்து அப்ளை பண்ணிட்டு இந்த டிசைன் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம எந்த மாதிரி டிசைன் வேணாலும் மேக் பண்ணலாம். silk thread சுற்றும் போதே கூட நம்ம செக்குடு பேட்டர்ன் கூட சுற்றிக்கலாம். அதை நெக்ஸ்ட் ஒரு வளையல் வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் சைடில் இருக்கிற ரெண்டு சின்ன பேங்கிள்க்கும் வந்து நான் சாண்டல் கலரை சுற்றி சாண்டல் கலர் silk thread வந்து சுற்றிட்டு அதுக்கு மேலே செயின் ஸ்டோன் ஒன்றும் ரெண்டு சைடும் பால் செயின் ரெண்டையும் சேர்த்து பேஸ்ட் போட்டு ஒட்டியிருக்கேன். அது சைடுக்கும் இது சென்டருக்கும் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருந்தா ஷேர். அதே மாதிரி சுற்றியும் அப்ளை பண்ணிக்கலாம். சிம்பிள் டிசைன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபினிஷிங் பார்க்குறப்போ இது எவ்வளோ நல்லா இருக்குன்னு உங்களுக்கு புரியும். நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஒட்டுங்க. கொஞ்சம் ஒரு டைம் கொடுத்துட்டு. கடைசியாக ஃபினிஷிங் இப்படி தான் வந்தது. நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.